அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ரஜபு மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பரக்கத் பொருந்திய வியாழக்கிழமையை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ஒரு இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால், யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு துஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கவலைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய துஆவை அல்லாஹ் எப்போது ஏற்றுக்கொள்வான் என்று தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு பரக்கத்தான ஒரு இரவு. இந்த ஒரு இரவில் மட்டும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபிமார்கள் ஓதிய 9 திக்ருகளையும் எவர் ஒருவர் ஓதி அல்லாஹ்விடத்தில் தாங்களினுடைய துஆக்களை கேட்கிறார்களோ, தேவைகளை முன்வைக்கிறார்களோ, அவர்களினுடைய துஆக்களை அல்லாஹ் மறுக்காமல் நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய ஜுமாவுடைய தொழுகை முடிவதற்குள் அல்லாஹ் அவர்களினுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அற்புதமான 9 நபிமார்கள் ஓதிய திக்ருகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு 9 திக்ருகளையும் இன்றைய இரவு இஷா முடிந்த பிறகு, இரவு தூங்குவதற்கு முன், அந்த இஷா தொழுகைக்கு பின்பு அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பின்பு இந்த 9 திக்ரையும் ஓதி எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்பாரோ அவரினுடைய துஆ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த துஆ அவரினுடைய விதியை மாற்றக்கூடியதாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களினுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். ஏனென்றால் மிகவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த நபிமார்கள் ஒவ்வொரு நிலைமையிலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு சோதனையின் போதும் அவர்களுக்கு எப்போதெல்லாம் தேவைகள் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் ஓதி உங்களினுடைய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் ஹாலிக் அல்லாஹ்விடத்தில், நம்மை படைத்தவனிடத்தில் நீங்கள் இன்று இரவு அழுது முறையிடுங்கள். நிச்சயமாக உங்களினுடைய துஆக்களை இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி அல்லாஹ் நீக்கித் தருவான், உங்களினுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அப்படி அந்த 9 திக்ர் என்னவென்றால், முதலாவது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்ற இந்த ஒரு திக்ரை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த ஒரு திக்ரை 3 முறை. மூன்றாவதாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் பலன் பெற்ற லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த ஒரு திக்ரை 3 முறை. நான்காவதாக ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயினால் பாதிக்கப்பட்டு நோயினால் தவித்து கொண்டிருந்த ஹஸ்ரத் அய்யூப் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி மஸ்ஸனில் லுர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் இந்த ஒரு திக்ரை 3 முறை. நான்காவதாக ஹஸ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தார்களினுடைய சோதனைகள் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்ட இந்த ஒரு திக்ர் ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த ஹைருல் ஃபாத்திகீன் என்ற இந்த ஒரு திக்ரை 3 முறை. ஆறாவதாக ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்தியல் முஃமினீன வல் முஃமினாத்தி வலா தஸிதில் லாலிமீன இல்லா தபாரா என்ற இந்த ஒரு திக்ரை, இது ஒரு குர்ஆனுடைய வசனம். இந்த ஒரு திக்ரை 3 முறை. ஏழாவதாக ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆக்கள் நீண்ட நாட்களாக அங்கீகரிக்காமல் இருந்தது.
அவர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காகவே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு திக்ர், ரப்பி குஃபிர்லி வஹபுலி முல்கன் லா என்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப் என்ற இந்த ஒரு திக்ர 3 முறை ஹசரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் 8ஆவதாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்ற இந்த ஒரு திக்ர 3 முறை. 9ஆவதாக நம்மினுடைய உம்மத்தினுடைய தலைவர், அவர்களினுடைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் தெரிந்த நாம் இந்த ஒரு திக்ரை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்ற இந்த 9 திக்ரையும் எவர் ஒருவர் 3 முறை ஓதி 9 திக்ரையும் 3 முறை ஓதி தாங்களினுடைய துவாக்களை கேட்கிறார்களோ அவர்களினுடைய துவாக்களை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான பரக்கத் பொருந்திய இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் நம்மினுடைய தேவைகளை இந்த ஒரு திக்ருகளை ஓதி கேட்போம். நம் அனைவரினுடைய துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நம்மை பொருந்திக் கொள்ளக்கூடிய அடியானாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.